நம்ம 2026 டிவிக்கு ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா? கொஸ்டினை நீங்க மாத்தி கேட்கணும். எப்படி? ஜெயிக்க வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு சொல்லி அவர் இன்னும் களத்திலேயே வரலையே. களத்துல இறங்குனாதான். நாங்க நிறைய களம் கண்டிருக்கிறோம், நிறைய போராட்டம் இருக்கிறோம். போராட்டத்துல வென்றதுதான் திமுக. திமுக வந்து காக்கா மரத்து மேல இருந்து போட்ட வடை கிடையாது. இதுல நல்லா வெந்து நொந்து பல புரட்சியை செஞ்சு பல சாதனையை பிடிச்சி எளிய மக்கள்ல ஒரு சாமானிய மனுஷன் தான் நம்மளுடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அவர் வந்து எதுவுமே வந்து சீக்கிரத்திலே வரவே இல்லை. அவர் வந்து பல போராட்டத்துக்கு நடுவில் தான் வந்தது. எந்த போராட்டத்தையுமே பார்க்கல, மக்களை போய் நேரடியா சந்திக்கல, எங்க வந்தாலும் உயிரிழப்பு. இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நேரடி மக்கள் தொடர்பே இல்லை. இப்போ எங்களுடைய தலைவர் வந்து தலைவர்ன்றதுனால ரொம்ப இதுவா நினைச்சுக்காதீங்க. ஒரு யாரை பேசினாலுமே கொஞ்சம் மரியாதையா பேசணும். தலைவர் வந்து ஒரு நேரடி தொடர்பு தான் மக்கள். நீங்க எப்ப போனாலும் சாதாரணமா பார்க்கக்கூடியவர் தான். ஆனா வந்து அவர் வந்து அந்த மாதிரி கிடையாது. அவருக்குன்னு ஒரு மேடை, அவருக்குன்னு ஒரு இது. எங்க தலைவரா இருக்கட்டும், அவருடைய துணை முதல்வரா இருக்கட்டும், நேரடி தொடர்புல மக்கள் தொடர்புல மக்களோட மக்களா இணைஞ்சு செயல்படுறது தான் திராவிட கட்சி. திராவிட கட்சி வந்து கல்வி ஆட்சி. கல்வி ஆட்சி தான் திராவிட ஆட்சி. திராவிட ஆட்சி மக்கள் ஆட்சி. மக்கள் ஆட்சி தான் முதல்வர் ஆட்சி. திராவிட ஆட்சி முதல்வர் ஆட்சி. முதல்வர் ஆட்சி தான் மக்கள் ஆட்சி. மக்கள் ஆட்சி தான் மாணவர் ஆட்சி. மாணவர் இல்லாதது ஒண்ணுமே கிடையாது. மாணவர் சமுதாயமே வந்து திமுக தான். இனி வளர எல்லாருக்குமே வந்து திமுக தான் ஒரு ஆலமரம் மாதிரி. எங்களுக்கு எல்லாருமே யார் வந்தாலும் ஒரு நிழல் தரக்கூடியது. பள்ளி குழந்தையில இருந்து கல்யாணம் ஆகுற வரைக்கும், முதியோர்ல இருந்து முதியோர் உதவி தொகை வரைக்கும், விதவையில இருந்து எல்லாருக்குமே வந்து ஒரு எளிமையான வழியில வந்து நலத்திட்டம் கிடைக்குது அப்படின்னு சொல்லும் போது திமுக ஆட்சி தான். இது வந்து இலவசம் இலவசம் இலவசம். நம்மளுடைய வரி பணம் தான். அதன் முறையா கிடைக்குது இல்ல. நம்மளுடைய வரி பணம் தான். இல்லன்னு சொல்ல எல்லாரும் சொல்லுவாங்க எங்களுடைய வரி பணம், எங்களுடைய வரி பணம். உங்களுடைய வரி பணம் தான். உங்களுக்கு கிடைக்குது இல்ல. தூங்கி எழுந்த உடனே பல கஷ்டத்துல இருப்பான், பல போராட்டத்துல இருப்பான். கடன் கொடுக்கணும், வட்டி கட்டணும், சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்ல, அது இதுன்ட்டு. காலையில தூங்கி எழுந்து ஒரு 5000 ரூபாய் கட்டும் போது அவனுடைய கண்ணுல இருந்து ஒரு ஒளி வரும் பாத்தீங்களா, அதுதான் சூரிய ஒளி. அதுதான் வந்து சூரிய ஒளி. சூரியன் வந்து மறையாது, மறையும் செய்யாது. சூரியன் எப்பவுமே வந்து ஒளி தரும் சூரியனாவே இருக்கும். சூரியனுடைய வெளிச்சம் வந்து காலையில தொடங்கி மதியத்துல முடியாது, 6 மணி வரைக்கும் இருக்கும். அப்ப பர்சன்டேஜ் எவ்வளவு? சூரியனுடைய பர்சன்டேஜ் தான் அதிகமா இருக்கு.